7ஆம் தேதின்றது சரியா இருக்குமா? ஒத்துழைப்பு வரவேற்கப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சி சார்பாக மருத்துவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முன்னெடுப்பின் பேரிலே காவேரி நீர் சம்பந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் அன்போடு வரவேற்று, தனிமரம் தோப்பாகாது ஒரு கை ஓசையாகாது என்பதற்கேற்ப ஒருவராக பேசினால் கர்நாடக அரசுக்கும் மைய அரசுக்கும் கேட்காது என்று உணர்ந்து இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டியிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை பாராட்டி 177.2 டிஎம்சி தண்ணி ஜூன் முதல் மே வரைக்கும் எப்படி தரணும்னு சொல்லி வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதம் ஆகஸ்ட் 45.95 டிஎம்சி தண்ணி தரணும், தரல. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது போல இன்றைக்கு தீர்ப்பாயத்தில் சொல்லப்பட்ட எந்த இதுவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பயனற்றதாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம், புதிய தமிழகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி முழுமையாக ஆதரவை தெரிவிக்கிறது. இந்த இடத்துல இதற்கு முன்பாக போராடி 1993 அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், உச்சநீதிமன்ற போராட்டம், அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமையை நாம் காக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டு தேசிய அரசியல் கட்சிகள் 2 நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலே 2021ஆம் ஆண்டிலே வசந்தராம பொம்மையை எதிர்த்து அண்ணாமலை அன்றைக்கு மாநில தலைவர் இங்கே உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் இன்றைக்கு காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் தெரியவில்லை. இதில் சம்பந்தமாக அவர்கள் எந்த ஆதரவோ எதிர்ப்போ எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆகையால் இந்த கூட்டம் எந்த உன்னதமான நோக்கத்திற்காக எடுக்கப்படுகிறதோ அந்த உண்மையான நோக்கத்திற்கு எங்களுடைய கட்சி உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு மக்களை, அண்ணன் சொன்னார், மக்களை திரட்ட வேண்டும். அவன் எதுக்கெல்லாம் மக்களை திரட்டுறான்? ஒரு சினிமா அங்கே வந்துருச்சுன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறான். நம்மளுடைய முதல்வர் பிடிக்கலையோ அவர் முதல்வராக இருக்கார், அவருடைய பேனர் அங்கே வரப்போறாருன்னு சொன்னோன்னே பேனர் அப்புறம் கிழிச்சு ரோட்டில் போடுறான். இதில் என்ன பிரச்சனைனா, கிழிக்கிறது தாவேக்காவான எல்லாம் ஒரே துண்டா இருக்கு. எதுக்குடா அந்த கட்சிக்குள்ளேயே கிழிக்கிறாங்க? நான் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன், அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. எங்கே நடக்குது, தமிழ்நாட்டிலையா எங்கன்னு பார்த்தா அது அந்த கர்நாடகாவில் நடக்குது. அதனால அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பார்த்தா எங்கள் அண்ணன் வேலண்ணன் சீமானெல்லாம் எவ்வளோ நம்ம தங்கத்தட்டில் வைக்கலாம், அவ்வளோ இனவரி அந்த வெறியெல்லாம் கிடையாது. தேவைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோமே தவிர, ஆனால் உள்ளூர மனிதநேயம் என்பது 2 பேருக்கிட்டே இருக்கு. தமிழ் தேசியம் பேசினாலும், ஆனால் அவங்ககிட்ட மனிதநேயமே இல்லை. நம்மளை சுட்டு கொண்டா கூட சந்தோஷப்படுறான். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த உன்னதமான கூட்டம், அண்ணன் கூட்டின உடனே வர்றேன்னு சொன்ன அண்ணன் வேலண்ணன், ஒரு தனியார் சொன்னெல்லாம் சொன்னாங்க, சாமி பாபுஜி சாமிலாம் சொன்னாங்க, இது முக்கியமான கூட்டம், அதுக்கு எல்லாரும் வரணும்னு வந்திருக்கோம். இது கூடி களையக்கூடிய அரசியல் கூட்டமாக இல்லாமல் இதை நிலைநிறுத்தி, இதை உள்வாங்கி, இதை ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். அண்ணன் சொன்னது போல இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும். ஏன்னா இப்ப உடனே எதிர்வினை ஆற்றணும், நம்ம அதுக்கு நேரம் இல்லை. 7ஆம் தேதிக்கு முன்னாடி நடத்த முடியாதுங்கிறத நாங்கள் 7ஆம் தேதி 1 வாரம் அவகாசம் கொடுத்து முடிவு பண்ணியிருக்காங்க. சில தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம். எல்லா தலைவர்களும் அந்த ஒரே கருத்தா 7ஆம் தேதின்றது சரியா இருக்குமா? நாகரத்னம் ஸ்டேடியம் அல்லது அந்த நம்ம மெரினா ஒட்டின இடம், 2 இடம் தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா இவனும் 1 வாரத்துக்கு முன்கூட்டியே அனுமதி வேணும்ன்றாங்க. அப்படின்னா மனு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால 7ஆம் தேதி எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு வரவேற்கப்படுகிறது. சரிதானே? 7ஆம் தேதி. நன்றி. ரத்தம், எங்களுக்காக ஒரு நாள் ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருங்க. நன்றி.